அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நஹ்மதுஹு, அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தாயினுஹு, இன்னும் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ், அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டிவிட்டானோ அவரை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுதில் ஃபலா ஹாதிய லஹ், அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்டுபவன் யாரும் இல்லை. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு, அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக்க லஹு, அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவனுடைய அடிமையாகும், ரசூலுஹு, அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத், அடுத்ததாக, யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்தே அவரது ஜோடியை படைத்தான்.
وبث منهما رجالا كثيرا ونساء அந்த இருவரில் இருந்தே ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், எவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் உறவுகள் விஷயத்திலும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அவன் நிச்சயமாக உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ், அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்கூலு கௌலன் சதீதா, உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானதை சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்களானால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை அவன் உங்களுக்கு சீராக்குவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலுஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். வ இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனல் ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் ஆகும். வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவை ஆகும். வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். குல்லு பித்அத்தின் வலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு வலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நிகழ்த்திய அனைத்து உரைகளிலும் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் இன்றைய ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நசீகத் செய்தவனாக என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பித்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு படைத்த இறைவன் இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி வழங்குவதை ஒரு நியதியாக தன்னகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் நான் இதுவரைக்கும் துன்பத்தையே பிறந்ததிலிருந்து அனுபவிக்கவே இல்லை என்று அவன் மரணம் வரைக்கும் அவனால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் அவனால் ஒரு காலமும் சொல்லவும் முடியாது. அது மாதிரி இன்னொரு மனிதன் துன்பத்தை தவிர இன்பத்தை அனுபவிக்கல, ஒருத்தன் இன்பத்தை தவிர நான் இதுவரைக்கும் துன்பத்தை அனுபவிக்கலன்னு சொல்ல முடியாது. நான் துன்பம் மட்டும்தான் என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் நான் இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்குமே இன்பத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி கொண்டே இருப்பான், மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லுகிறான், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஸ்ஸிரி ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஓரளவு பயத்தை ஏற்படுத்தி அது மாதிரி பசியை ஏற்படுத்தி உயிர்கள் செல்வங்கள் விளைநிலங்களில் பலன்களை குறைப்பேன், குறைத்து நாம் நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நற்செய்தி கூறுங்க. இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், துன்பங்கள் இப்படி வரும். இப்படி வரும் பொழுது பஸ்ஸிரி ஸாபிரீன், பொறுத்து யார் கொண்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தி. என்ன நற்செய்தி? பிறகு வரக்கூடிய ஒரு இன்பம், அது சம்பந்தமான நற்செய்தியும் சரி. அடுத்தது மறுமையில இந்த பொறுமையாளர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை குறித்தும் நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது உயிர் போனால் மட்டும் இல்லை, பெரிய ஒரு பேரிடி, பேர் இழப்பு, பொருளாதாரத்தில் நஷ்டம், என்ன ஒரு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும், ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலும் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம். நானே அல்லாஹ் உலகத்துல நான் தானே யாரு உருவாக்குனது, அல்லாஹ் நான் படைச்சான், நானே அவன்கிட்ட திரும்பி போக போறேன். அவன் அந்த காசு என்ன, பணம் என்ன, அவனுடைய சொந்த பந்தம், எனக்கு உள்ள சொந்த பந்தம் எல்லாம் அவன் செட்டப்பு தான். அப்ப நானே அவன்கிட்ட போவது என்பது எனக்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இங்க உள்ள நியமத்துக்களை அல்லாஹ் எடுக்கும் பொழுது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அல்லாஹ் நான் பொறுமை காப்பேன் என்று சொல்லி பொறுமை காக்கணும். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுக்கு தான் தனது இறைவனுடைய மன்னிப்பு, அவனுடைய கருணையும் அவனுடைய அருளும் அவர்களுக்கு தான் இருக்குது, அவர்களே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இது போன்ற துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி நமக்கு வரும். இன்பம் செழித்துக் கொண்டிருப்போம், இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் பார்த்து நமக்கு ஒரு துன்பத்தை அல்லாஹ் தருவான். இந்த நம்ம ரமலான கடந்து பார்க்கிறோம். சென்ற மாதம் நாம் நோன்பு வைத்திருந்தோம். இந்த ரமலானில் நாம் பெற்ற பயிற்சி என்ன? இந்த நோன்பின் மூலமாக பொறுமை. எதை நோக்கி? சகர் வச்சிருவோம், வச்சு கரெக்டா பாங்கலாம் சொல்லிடுவோம். திடீர்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி தாக்குற மாதிரி இருக்கு, தண்ணி வெளிச்சுவோம். இன்னும் ஒரு டைம் வர வேண்டியிருக்கு, எனக்கு இப்பொழுது நேரம் முடிஞ்சு, இன்னும் ஒரு நேரம் வரும், மகரிபுடைய நேரம். அது வரைக்கும் நான் பொறுமை காக்கணும், அது வரைக்கும் நான் பொறுத்து இருக்கணும். அந்த நேரம் தான் எனக்கு இன்பமான நேரம். இப்ப எனக்கு லேசா என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது மாதிரி பகல்ல உச்சிக்கு நிற்கும். எப்படி இரவில் இருந்து வெளிச்சத்தை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போமோ, இருட்டாயிடுச்சு, வெளிச்சம் கண்டிப்பா வருமா வராதா? வாழ்க்கையில எந்த ஒரு இருள் வந்தாலும், இரவு ஏற்பட்டாலும் நிச்சயமாக நமக்கு ஒரு விடியல் இருக்குது. அந்த விடியலை நோக்கி காத்திருப்பதற்கு பேரு தான் பொறுமை. பொறுமையாளர்களுக்கு எல்லாம் நற்செய்தி சொல்றான்னு சொன்னா, பொறுமெண்டா ஆள் படிச்சுட்டு சரின்னு கடந்து போறது இல்லை. அந்த வேதனைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். திடீர்னு உச்சபட்ச இருட்டுக்கெல்லாம் போகும். அந்த இருட்டில் இருந்தாலும் இன்னும் சில நாட்களிலே, இன்னும் சில நேரங்களிலே எனக்கு விடியல் இருக்கிறது, நான் விடியலை நோக்கி காத்திருக்கணும். அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வைத்து அவனிடத்திலே பொறுப்பு சாட்டிவிட்டு அந்த விடியலை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு பேரு தான் பொறுமை. எவ்வளவு பேருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சில நாட்களில் அந்த விடியல் வந்துடும், சில பேருக்கு சில மாதங்களில் அந்த விடியல் ஏற்படலாம், சில பேருக்கு சில வருடங்கள் ஏற்படலாம், பல வருடங்கள் கூட ஏற்படலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுல நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இன்பத்தை தவிர துன்பங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். சிறு வயது தன்னுடைய சகோதரர்களாகவே அவர்களாலே மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு பாலும் கிணற்றில் தள்ளப்படுகிறார்கள். அன்னையிலிருந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, இருட்ட ஆரம்பிச்சு விடியலை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. சின்ன வயசு கொண்டு போய் சின்ன வயசுலேயே அடிமையில சந்தையில விற்கப்படுகிறார்கள். அதை வாங்கியவர் போய் வளர்க்கிறார். கொஞ்ச நேரம் இன்பம், சரி அரண்மனைக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு நல்ல சுகபமா கிடைச்சிரும், நல்லா சாப்பிட்டுக்கலாம் என்று இருந்த கொஞ்ச காலகட்டத்திலேயே மீண்டும் ஒரு துன்பம், பிரச்சனைக்கு ஆளாகுறாங்க. விபச்சாரத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள், அதிலிருந்து தப்பிக்கிறார்கள். நிரபராதி என்று தெரிந்தும் அவர்கள் சிறைவாசத்தை அனுப்பி தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சனை, தொடரான பிரச்சனையை அனுபவித்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசியில் எப்போ அந்த இன்பம் அவர்களுக்கு கிடைக்குது, நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் சொன்னா ஒரு 20 வருடமாவது அந்த துன்பத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார். குறைவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்போ அவர்களுக்கு வழங்குது, அந்த தம்பியை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உணவு அளந்து கொடுக்கக்கூடிய பாத்திரத்தை ஒளித்து வைத்துக் கொண்டு தம்பியை தனது கைதியாக கைப்பற்றி வைத்துக் கொண்டு அவர்களை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாப்பாவெல்லாம் சொல்லி விட்டதுக்கு அப்புறம் வரும் பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன நீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணீங்களேன்னு தன் சகோதரனை பற்றி பேசும் பொழுதுதான் அவர் சொல்கிறார்கள். காலு அவர்கள் கேட்கிறார்கள், இன்னக்க அந்த யூசுப், நீதான் யூசுஃபா? கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆனா யூசுஃபு வஹாதாஹி, இவர் தான் என்னுடைய சகோதரர், நான் யூசுப் தான், இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லிட்டு கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கான். என்ன அருளு? இன்னஹு மையத்தக்கி வயஸ்பிர், யார் இரையச்சம் கொண்டு பொறுமையை மேற்கொள்கிறாரோ, இன்னல்லாஹ லா யுலீவு அஜ்ரல் முஹ்ஸினீன், அந்த நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒரு காலம் வீணாக்க மாட்டான் என்று அவங்க கூறி கடைசியில் சேர்த்துக்கிறாங்க. எவ்வளவு காலம் பொறுக்குது,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இருள் மிகுந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி எப்போ அவங்களுக்கு விடியுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விழுந்தது ஒரு 20 வருட வாழ்க்கைக்கு பிறகு அந்த விடியல் ஏற்படுது. அது மாதிரி அவங்களுக்காக இடையில ஒரு இன்பம் வந்தது, ஒரு அரண்மனை வாசகம், இந்த மாதிரி வாசம் எல்லாம். ஆனா அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்ப நாங்க சகோதரனை ஓனாய் கடிச்சிருச்சு, ஓனா இழுத்துட்டு போயிருச்சு என்று சொல்லி அந்த ரத்தம் தோய்த்த அந்த சட்டையை அவர்களிடத்துல கொடுத்தார்களோ, அன்னையிலிருந்து அவர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது மனக்கவலை. முழுக்க முழுக்க துன்பம் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே. என்ன, அந்த பொய்யான ரத்தத்துடன் அந்த சட்டையை அவர்கள் கொண்டு வந்தோடனே அவங்க சொன்னாங்க, எப்பா உங்களுடைய செயல்களை உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டன என்று சொல்லிட்டு அவங்க சொன்னது இப்ப சபுரன் ஜமீன், என்னுடைய நிலை என்ன தெரியுமா, அழகான பொறுமை நான் அப்படின்னு சொல்லிட்டு, வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன், நீங்கள் வர்ணித்து கூறினீங்களா இல்லையா, பொய்யா உண்மையா அது தெரியாது, இந்த விஷயத்தில், இந்த யூசுஃபுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன் என்று அவங்க கூறிட்டு இருந்தாங்க. அழுது அழுது எந்த அளவுக்கு கண்ணெல்லாம் மங்கி போச்சு, பார்வையே போச்சு. அந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சட்டையை மீண்டும் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கொடுத்து அனுப்புனதுக்கு பிறகுதான் அது வரைக்கும் அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்படி அழுகுறாங்க, இவங்க கேட்கிறாங்க, மக்கள்லாம் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அதை தூக்கி போட்டாங்க அவங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் கேட்கிறாங்க, எப்போ அப்பா நீங்க ஒரே உடம்பு மெலிஞ்சு போயிருவீங்க போல இருக்குது, நீங்க மௌத்தா போற வரைக்கும் யூசுப் யூசுப் சொல்லிட்டு இருப்பீங்க போல இருக்கு என்று கேட்கும் பொழுது, கால இன்னமா அஷ்கு பசி, அவங்க சொல்றாங்க, என் துயரத்தையும் அதனுடைய துக்கத்தையும் இலல்லாஹி, நான் அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைச்சிட்டேன். வாலமும் மினல்லாஹி மாலா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அல்லாஹ்விடத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். எங்கேயோ இருக்கிறான், எனக்கு வழங்குது, அல்லாஹ் என்னை காட்டி தந்திருக்கிறான். ஆனா எப்போ என்னுடைய பிள்ளையை சந்திப்பேன் தெரியல, உயிருக்கு உயிரான மகனை நான் எப்பொழுது சந்திப்பேன் என்றெல்லாம் தெரியல என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த சட்டையை, இதை போய் கொடுங்க, என்னுடைய வாப்பாவுடைய முகத்துல போடுங்க, அவங்களுக்கு பார்வை வந்துடும் என்று சொல்லி அதுக்கப்புறம் அழைத்துட்டு அதுக்கப்புறம் என்ன, அவங்களுடைய சிம்மாசனத்துல அமர வச்சு அவங்க குடும்பமாக ஒன்னா சேருதுன்னு சொன்னா எப்ப சேருது, பல வருடங்கள் இருக்கிற. இப்படி சில நேரங்களில் பல வருடங்கள் கூட நாம் விடியலை நோக்கி காத்திருக்க வேண்டும். பொறுமன்னா என்ன, அப்படி சும்மா இருக்கிற பேர் இல்ல, இப்ப கடந்து போறோம்னு இல்ல, அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வைத்து அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி, அல்லாஹ்வே யா அல்லாஹ் இந்த மாதிரி கஷ்டம் ஆயிருச்சு, இன்னைக்கு என்னிடத்துல இந்த துன்பம் ஆயிருச்சு, இன்னைக்கு முசீபத் வந்துருச்சு, நான் உன்னிடத்துல நான் பொறுமையா இருப்பேன், நான் உன்னிடத்துல முழுக்க முழுக்க தவக்கல் வைப்பேன், உன்னை மட்டுமே சார்ந்திருப்பேன் என்று சொல்லி அந்த இருட்டான அந்த நிலையில் இருந்து, இருள் மிகுந்த இந்த இரவில் இருந்து விடியல் என்ற அந்த வெளிச்சத்தை எதிர்பார்த்து நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட சொல்கிறான், ஃபஸ்பிர் வமா சபுருக்க இல்லா பில்லாஹ், நபியே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமை என்பது இவ்வளவு பெரிய, அது தனியா ஒரு மாசம் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பொறுமை என்ற அந்த பண்பு மிக சிறந்த ஒரு பண்பு. இது அல்லாஹ்வை மறுமையை எதிர்பார்க்கக்கூடிய, மறுமையை அந்த சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தூதரை பார்த்து சொல்கிறான், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமை கொள்ளுங்கள், வமா சபுருக்க இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர எனக்கு பொறுமையா இருக்க முடியாது. யாருதான் நம்மளுக்கு பொறுமையை கொண்டு வருவது, அவனை சார்ந்து அவனோடு நாம் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இந்த பொறுமை என்ற பண்பு தனக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். எப்ப நீங்க தொழுகையை பத்தி பேசினாலும் அல்லாஹ் அந்த பொறுமையா அதை சேர்த்து பேசுவோம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வ இன்னல்லாஹ லகபீரத்துன் இல்லா அலல் ஹாசியின், இந்த பொறுமையாக இருக்கிறது, பணிந்து நடக்கிறாங்களே இல்லையா, தொழுகையை பேன்றதும் பொறுமையா இருக்கிறதும் பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்குன்றாங்க. யாருக்கு பாரமா இருக்காதான், யாருக்கு லேசா இருக்கும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் அந்த பொறுமை காக்கக்கூடிய அந்த பண்பும், தொழுகை எந்த ஒரு சிரமமான நேரங்களிலும் தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பும், அந்த பணிந்து நடக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய, அவன் விதித்தது, அவன் தந்தது, அவனுடைய முடிவு, அவனுடைய அதிகாரம் என்று சொல்லி அவன் எஜமான், நான் அவனுடைய அடிமை என்ற அந்த பணிந்து நடக்கக்கூடிய பண்பு இருக்கக்கூடியவர்களை தவிர
இந்த ரெண்டுமே யாருக்கு பாரமா இருக்குமா? அந்த பணிவானவர்களை தவிர இந்த ரெண்டு யாரு? தொழுகையை பேன்றதும் பொறுமையாக இருக்கிறதும் பாரமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறான். அதனாலதான் நிறைய வசங்களை சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவரே, யா அய்யுஹல்லதீன ஆமனு வஸ்ஸபிர், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுகள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரின், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். நாம் பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் சொன்ன ஏற்கனவே முதல் வசனம் சொன்னமா இல்லையா, அவனுடைய அருளும் அவனுடைய அன்பும் அவனுடைய மன்னிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்த அவனுடைய அருளை சூழ்ந்த நிலையிலே நாம் இருக்கிறோம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்முடைய சஹாபாக்கள் இந்த வசனத்தை தம்முடைய முன்மாதிரியாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது அவதூறு கூறிய அந்த செய்தி மிகப்பெரிய ஒரு பாரம், மிகப்பெரிய ஒரு முசீபத், மிகப்பெரிய ஒரு துன்பம் அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அது துன்பமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எந்த அளவுக்கு உலகமே சுருண்டு போய், நான் அழுது அழுது என்னுடைய கண்களில் கண்ணீரே இல்லை, வத்தி போச்சு, அந்த அளவுக்கு நான் அழுகிட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் இந்த துன்பம், எவ்வளவு நாள் நீடிச்சது? சுமார் 1 மாத காலத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி அவங்களுக்கு தூய்மையாக. அது வரைக்கும் என்ன ஊரு பூரா பேச்சு, ஆயிஷா அப்படி தவறு போயிட்டாங்களாம், இவங்களுக்கு அவங்க தொடர்பா யாருக்கு? உம்முஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய், அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு வசனத்தை இறக்கி அவர்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் பலப்படுத்தினான். இவங்க கற்பு கரைச்சிதான் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தான் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக. அதே மாதிரிதான் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சரித்திரம். அது சுருக்கமாக சொல்வதா இருந்தால், அவங்க தபூக்கு போருக்கு போகல. தபூக்கு போருக்கு போகலன்னா அவங்கள்ட்ட எல்லா அப்ப எந்த ஒரு காலகட்டம், கடுமையான கோடை, அது மாதிரி அந்த பழங்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலம், ரொம்ப தூரம் போகணும், வாகனங்கள் இல்லாத பற்றாக்குறை, அந்த மாதிரியான கஷ்டமான கட்டத்துல ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இவர் என்ன ரொம்ப அலட்சியமாயிட்டார். என்ன என்றதான் வேகமா போகக்கூடிய வாகனம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவான், இந்த போவோம் அந்த போவோம், இந்த அலட்சியம் இருக்கா இல்லையா, இந்த சோம்பேறித்தனம், இது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு முன்மாதிரி. என்ன இந்த போவோம் இந்த போவோம், ஒரு நாள் போச்சு, ரசூலுல்லாஹ் போய் 1 நாள் ஆச்சு, மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, பெண்கள் வயதானவர்கள், அது மாதிரி யாருக்கு போர் கடமை இல்லை அவங்களை தவிர, முனாஃபிக்குகள் அவங்களை தவிர, இவங்க உட்கார்ந்து 1 நாள் போச்சு, சரி நாளைக்கு போயிடுவோம். இப்படி போய் 3ஆவது நாள் போய் 4ஆவது, அதுக்கப்புறம் போய் அங்க போர்க்களம்லாம் முடியுது. அப்பதான் விளங்குது, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம போருக்கு போகலையே, போருக்கு போகாம இருக்கக்கூடாது, கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் முகத்துல எப்படி முடிப்பேன் என்பதெல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றாங்க. முடிச்சுட்டு வந்த உடனே யார் யாரெல்லாம் அந்த முனாஃபிக்கெல்லாம் போகாம இருந்தாங்க இல்ல, அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சொல்றாங்க நிறைய. நான் யாரும் சொல்லலாம் காய்ச்சல் ஆயிடுச்சு, வைக்கோல் ஆயிடுச்சு, வரல அப்படின்ட்டு. கடைசியில காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த லைன்ல நிக்கிறாங்க இந்த காரணம் சொல்வதற்கு. ஆனால் நான் உள்ள நிற்கும் பொழுது, அந்த லைன்ல நிற்கும் பொழுது, வரிசையில் நிற்கும் பொழுது, அவங்க உள்ளத்தில் என்ன பொய் சொல்லிடுவோம், தப்பிச்சிருவோம், சமாளிச்சிருவோம், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் கோவப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் போன உடனே என் உள்ளத்தில் ஒன்று உறுதி எடுத்தேன், இல்ல உண்மையை சொல்லிடுவோம், என்ன நடந்து போட்டோம் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து உண்மையை சொன்ன. யார சொல்லலாம், நான் வராத காரணம் என்னுடைய அலட்சியம் தான். இடத்துல எல்லாமே இருந்தது, வாகனங்கள் இருந்தது, எல்லாமே செல்வம் எல்லாமே இருந்தது, நான் வராமல் இருந்தது காரணம் என்னுடைய அலட்சியம். நாளைக்கு போயிடும் வேண்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க யார சொல்றாங்க பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வர்ற வரைக்கும் அவர்கள் என்ன செய்யுங்க, சமூக பரிஷ்காரம். சமூக பரிஷ்காரம் என்ன தெரியுமா, ஒரு லாக்டவுன்ல மாட்டினமே ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்ல, 3 பேர். அதுல யாரு, முராரா பின் ரபியூ அல் அம்ரி அவங்களும், ஹிலால் பின் உமையா அல் வாக்கிஃபி அவர்களும் 2 பேர் இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, நான் என்ன மாதிரி ரசூலுல்லாஹ் நீ அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வர்ற வரைக்கும் ஒதுக்கிருங்க, நீங்க ஒதுக்கிருங்க அப்படின்ட்டாங்க. அது மாதிரி மக்களுக்கெல்லாம் என்ன கட்டளை, இவருக்கு யாரும் சலாம் சொல்லக்கூடாது. சலாம் சொல்லலண்டா பள்ளிக்கு வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் இவர் பார்க்காத நேரத்தில் பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்க்கு இவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்றான்னு சொன்னா கூட பதில் சலாம் அல்லாஹ்வுடைய தூதர்னு வராது. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அது. யாரும் பேசக்கூடாது, யாரும் அவரோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த ஒண்ணும் இல்லாம சமூக பரிஷ்காரம், அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. இதே மாதிரி 3 பேர், மொத்தம் 3 பேர். அப்ப என்ன அளவுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 50 நாட்கள் கிடக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் அவர்கள் விஷயமாக, அந்த வசனத்தில் என்ன வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தினானோ
அந்த நிலையில் நான் இருந்தேன். எந்த நிலை? அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். 9வது அத்தியாயம் 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டமே அல்லாஹ்விடத்துல இருந்து வரக்கூடிய அந்த வகை வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்தி வைத்தாங்களா இல்லையா? அந்த ஒத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமி விரிந்து பறந்ததாக இருந்தும் அவர்களுக்கு அது நெருக்கடியானது, சுருங்கிருச்சு. அல்லாஹ் சொல்றான், இந்த நிலையில தான் நான் இருந்தேங்கிறார். எங்கேயும் போக முடியல, யாரை பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க, யார் மூஞ்சியும் திருப்பி சலாம் கொடுத்து சொன்னாலும் சொல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யார் ஏன்னா அந்த உலகத்துல வாழணும், யார்கிட்டையும் போக முடியல. 2வது அந்த 40 நாள் கடந்த 50வது நாளைக்கு பிறகு இந்த வசனம் இருக்குது. 40 நாள் கடந்ததுல இன்னொரு ஆர்டர், உன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கு அனுப்பிடணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, நீ வீட்டுக்கு அனுப்பிடு. அப்ப தன்னந்தனியா கிடக்கணும், வீட்டுல சாப்பிடுறது மனைவி சமைச்சு தர்றதுல இருந்து எல்லாமே அங்க முடிஞ்சு போயிட்டாங்க. தன்னந்தனியாக கிடந்து பூமி அவர்களுக்கு சுருங்கிருச்சு, அவர்கள் உள்ளங்களும் அவர்களுக்கு நெருக்கடியானது. அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாக்கும் இடம் அவனிடமே தவிர வேறில்லை என அவர்கள் அறிந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் திருந்துவதற்காக அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிக்கவன் மிகவும் நிகரில்லா அன்பாளன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்ப இது போன்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த 50 நாட்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய ஒரு துன்பம், உலகமே இருண்டு போச்சு என்பது போல இருந்தது. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தொழுது வீட்டிலும் தொழ ஆரம்பிட்டாங்க. பள்ளிக்கு போனாதான் யாருமே என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டில் அல்லாஹ் இந்த சொல்லக்கூடிய அந்த வாசகத்தில் இருந்த மாதிரி நெருக்கடியில் பூமி சுருங்கி போய் இவ்வளவு பெரிய விசாலமா மதினா இருந்தும் எனக்கு ஊட்ட தவிர வேற எதுவுமே இடமே இல்லைங்கிற மாதிரி சுருங்கி போயிருந்த நிலைமையில தான் அல்லாஹ் எனக்கு இந்த வசனத்தை இறக்கினாங்க. உடனே ஒரு மலையில ஏறி ஒருத்தர் அறிவிக்கிறாரு, காபு பின் மாலிக்கே நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வந்து அவர் அழைக்கிறாரு. நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் செழிப்பாக பிரகாசமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காபே உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி உன்னை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்தேன், யார சொல்லலாம், அல்லாஹ் என்னை சிராயித்து இந்த வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? உண்மையை சொன்ன ஒரே காரணம் தானே. இனி வரக்கூடிய காலங்களில் நான் ஒரு காலமும் பொய்யே சொல்ல மாட்டேன் என்ற ஒரு முடிவையும் அந்த காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தாங்கன்னு சொன்னா, இது போன்ற விஷயங்கள் நமக்கு அவ்வப்போது ஏற்படும். பொருளாதார இழப்புகள் ஏற்படும், அது மாதிரி உயிர்கள் இழப்பு ஏற்படும். நம்மளுடைய நல்ல செழிப்பாக நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு பேரிடி நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு பிரார்த்தனை கற்றுத்தந்தார். என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி அதோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார். என்ன? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு அடியாருக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்ம அஸுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரும் மின்ஹா, என் இறைவா இந்த துன்பத்திற்காக நீ எனக்கு கூலியை தா, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என்னிடத்திலிருந்து எதை எடுத்தியோ, என்னிடத்திலிருந்து எதை வந்து பிடிக்கி கொண்டாயோ அதற்கு பதிலாக நீ சிறந்ததை தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்னார்கள். எப்ப கேட்க சொன்னாங்க? இத என்னுடைய கணவர் அபு சலமா அவர் இறந்துட்டார். அப்ப இறந்தும் போது நான் ரொம்ப கவலை. என்ன கவலை? என்னுடைய உலகமே இருண்ட மாதிரி ஒரு நிலைமை, என்னுடைய கணவரே போயிட்டாரு அப்படிங்கிற நிலைமை. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவுக்கு வரும் பொழுது சொன்னாங்க, உம்மு சலமாவே நீ இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது என் மண்டையில என்ன ஓடுது? இப்படி சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ் இழந்ததுக்கு கூலியை அது வேற, இதை விட என்னிடத்திலிருந்து எதை எடுத்துக்கொண்டாயோ அதை விட சிறந்ததை தான் கேட்க சொல்றாங்களே. என் கணவர் அபு சலமாவை விட இந்த மதீனாவில் யார் சிறந்தது? அவங்க தான் முதல்ல இந்த குடும்பம் தான் ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு குடும்பம், முதல் குடும்பம். அப்படிப்பட்ட அபு சலமாவை விட இந்த மதீனாவில் வேற யார் தான் சிறந்தவராக இருக்க முடியும் என்று நான் நினைத்தேன். நினைத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களே என்பதற்காக இந்த துஆவை நான் கேட்டேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரையே அபு சலமாவை விட சிறந்தவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரையே இரண்டாவது கணவனாக எனக்கு தந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளுக்கு பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வரும்.
ஒரு வசனமும் நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய வசனங்கள் இருக்குது. இன்னமா அல் உசுரி உசுரி உசுரன் இன்னமா அல் உசுரி உசுரா. என்ன கஷ்டத்துக்கு பிறகு துன்பத்துக்கு பிறகு நிச்சயமாக அதோடு தொடர்ந்துதான், எப்படி இருளோடு தொடர்ந்து விடியல் இருக்கிறதோ அதே மாதிரிதான் துன்பத்தோடு தொடர்ந்து இன்பமும் நமக்கு காத்து கொண்டிருக்குது. அந்த இன்பத்தை அடைகிற வரைக்கும், அந்த விடியலை அடைகிற வரைக்கும் நாம் பொறுமையோடு அந்த விடியலை எதிர்நோக்கி அல்லாஹ்விடத்திலே தவக்கல், அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கத்து தந்த இந்த பிரார்த்தனையை கேட்பவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய இந்த துன்பங்களின் நேரத்தில் பிறகு நிச்சயமாக நமக்கு ஒரு இன்பம் வரும். ஏனென்று சொன்னால், இப்போ உள்ள காலகட்டம் என்பது நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இந்த போரின் காரணமாக பல்வேறு மக்கள் இன்னைக்கு வேலையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னார், நான் வெக்கேஷன் தான் வந்தேன், அங்கேருந்து மெசேஜ் வந்துருச்சு, நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ கிளம்புங்க, அது வரைக்கும் வராதிங்க. இப்படி சில பேர், அது மாதிரி நீங்கள் வீட்டில் முடிஞ்சு இருந்துக்கிறீங்க, நம்ம வந்துடாதீங்க ஆஃபீஸ் பக்கமே, நாங்கள் எப்போ கூப்பிட்றோமோ வாங்க, எவ்வளோ நாள்லாம் சொல்ல முடியாது. இப்படி சில, ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு ஆளை வச்சுதான் அவன் குடும்பமே இருக்கும், பொருளாதாரத்தை வைத்து. அப்போ அந்த பொருளாதாரம் என்ற ஒரு இழப்பை இன்னைக்கு ஒரு இருளை நோக்கி இந்த சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே போய்கொண்டிருக்கிறது. இன்னும் போல நம்முடைய பிரதமர்லாம் சொல்லியிருக்கிறார், லாக்டவுனுடைய நிலைமை நம்மளுக்கு வரும் அப்படின்னு. லாக்டவுன் என்ன, இங்கேயும் போக முடியாது. இனிமே பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு இன்னைக்கு நிறைய கடைகள்லாம் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்குது, ஹோட்டல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு சிலிண்டர் இல்லாம. இப்படி போய் கடைசியில ஒரு யாரும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும். ரஷ்யாவிலிருந்து அனைத்து நாடுகளும் இது சம்பந்தமாக அவங்க என்ன செய்யறாங்க, மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு இந்த உலகம் போகிறது என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இருளை நோக்கி நாம் லேசாக இன்னைக்கு மகரிபாய் இருள் பரவ தொடங்குற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக இந்த இருளுக்கு பிறகு நிச்சயமாக, எப்படி கொரோனா காலங்களில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் மீண்டும் ஒரு இன்பத்தை தந்தானோ, அது மாதிரியான இன்பகரமான வாழ்க்கை நாம் எதிர்நோக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பொறுமை காக்க வேண்டும். அவனிடத்திலே யா அல்லாஹ் எதை நீ எடுத்தாயோ அதை விட சிறந்ததை தா என்ற அந்த துஆவை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டு விடியலை நோக்கி நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இது போன்ற துன்பங்கள் நமக்கு ஒரு பெரிதாக தெரியாது. நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு பிறகு நிச்சயமாக ஒரு லேசை வைத்திருப்பான், ஒரு நன்மையை வைத்திருப்பான், ஒரு சுகத்தை வைத்திருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த தருணத்தில் ஒரு தகவலாக சொல்லிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்லல்லாஹு அடியார்களே, நாம் நம்முடைய ஊரைச் சேர்ந்த மக்களில் இருந்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களில் இருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற யுஏஇல தான் அதிகமான மக்கள் இருக்கும். நம்முடைய வாழ்வாதாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த துபாய் போன்ற ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இப்ப ஈரானுடைய ஒரு முக்கியமான செய்தி, அதிகாரப்பூர்வமான செய்தி என்ன வந்திருக்குன்னு சொன்னா, இன்னும் 48 மணி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு போரை சந்திக்க இருக்கிறோம். அமெரிக்காவும் அந்த காத் தீவை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள், இதுல யுஏஇயை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்களும் போரில் இறங்கப் போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிற அடிப்படையில் ஈரான் என்ன அறிவிப்பு செய்திருக்கிறது என்று சொன்னால், 5 இடங்களை நாங்கள் தாக்கப் போகிறோம். இது ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்து நிறைய சேனல்களில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி. அந்த 5 இடத்தில் யார் அதை அருகில் இருக்கிறவர்களோ அவங்கெல்லாம் வெளியே போயிருங்க என்று அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த 5மே எப்படிப்பட்டதுன்னா, உயிர் என்ன உயிர், எங்கெங்க தாக்க போறதா அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, அபுதாபி மற்றும் துபாய். அபிதாபில 2 இடத்த சொல்றாங்க. ஒன்னு பரக்கத் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அணுமின் நிலையத்தில் நாங்கள் தாக்குதல் தொடக்கப் போகிறோம் என்று ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. 2வது இடம் அல் தபீலா பவர் ஸ்டேஷன் அபுதாபி.
அதுவும் பவர், மின்சாரம். அந்த பவர் ஸ்டேஷன்லையும் நாங்கள் தாக்குதல் கொடுப்போம். அது மாதிரி ஜபல் அலி பவர் டிசலினேஷன் காம்ப்ளெக்ஸ், தேவா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் சமையல் எரிவாயு எடுக்கிறாங்களா இல்லையா, அந்த ஜபலில் இருக்கக்கூடிய அந்த பவர் அண்டு டிசலினேஷன் என்ற அந்த காம்ப்ளெக்ஸ்லையும் நாங்கள் தாக்குதல் நடப்போம். முதல்ல பவரை எடுக்கிறாங்க, அடுத்தது சமையல். மூணுமே உயிரை கையில வைக்கிற மாதிரி. ஏன்னா என்னுடைய வாழ்வா சாவாதான் வந்தா வர்றது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அடிக்க போறேன்னு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன, துபாயில எம் ஸ்டேஷன் ஜபல் அலி, அதுவும் தேவா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய துபாய் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அண்ட் அத்தாரிட்டியுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலை, உப்பு தண்ணீரை நல்ல தண்ணி ஆகக்கூடிய அந்த தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடத்திலையும் அடிக்க போறாங்களாம். அடுத்தது முகமது பின் ராஷித் சோலார் பார்க் துபாய், அங்கேயும் சோலார் பேனல், சோலார் மூலமாக மின்சாரம் வரக்கூடிய முக்கியமாக இந்த 5 இடத்தை நாங்கள் தாக்கப் போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு என்ன நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால், முடிந்த அளவு கொஞ்ச காலத்துக்கு அதை விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டா ஓரளவு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன்னா அது உயிர். தண்ணி இல்லாம நம்ம இங்க இருந்தோம்னா என்ன செய்யலாம், ஒரு கிணத்து தண்ணியாவது எடுத்து குடிச்சுக்கலாம். அங்க இந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக ஆக்கித்தான் அதை உள்ள முடியும். அது மாதிரி தண்ணி பிளான்ட்ல அடிக்க போறதா சொல்றாங்க. அது மாதிரி வீட்டுல சமையல் எல்லாத்துக்குமே பைப் லைன்ல கேஸ் தான் வரும், அந்த கேஸ் இன்னமும் வராது அங்கேயும். அது அல்லாம மின்சாரம் சுத்தமா துண்டிச்சிருச்சுன்னு சொன்னா டோட்டலா இருண்டு போயிடும் அந்த நாடு. அப்ப இனிமே வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட போடுதுன்னு நம்மளுக்கு தெரியல. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் இடத்துல அதிகமான துஆ செய்யுங்கன்னு சொன்னா, இந்த போர் நின்றால்தான் உலகமே இயங்கும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப இந்த 5 பிளான்ட் பக்கத்துல அடிக்க போறதுனால நம்முடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த தள்ளி வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போய்விட்டா அடிச்சால் கூட நம்ம உயிர் மிஞ்சும். அது இல்லையா, எங்கேயாவது இந்த பிளைட் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா, இனிமே அது வேற மாதிரி அடித்து வேகமாக போச்சுன்னு சொன்னா பிளைட் எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். ஒரு 500 ரூபா, 5 திரம்ஸ், 1000 திரம்ஸ் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அற்ப கூலி வேலை பார்க்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அது அவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டுலாம் வர முடியாது, பெரிய செல்வந்தம் தான் ஓடி வர முடியும். அப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை கருதி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து தாயகம் திரும்பிட்டோம்னு சொன்னா ஒரு 3 மாசமோ 4 மாசமோ இந்த ஓரளவு சிரமங்கள் கஷ்டப்பட்டுட்டு மீண்டும் போய் என்ன செஞ்சுக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். நம்ம அங்கேயே கிடந்து கரண்ட் இல்லாமல், அது மாதிரியான கேஸ் இல்லாம, தண்ணீர் கூட இல்லாம அங்க கிடந்து எந்த ஒரு பயனும் இல்லை என்பது போலதான் தெரியுது. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னும் 48 மணி நேரத்தில் நாங்கள் இது போன்ற தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த போரை இதோடு ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலமாக முற்றுப்பெற வைத்து உலக மக்களுக்கு என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகம் துஆ செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.